ஒரு காலத்துல நான் உனக்கு போலீஸ் மாப்பிள்ள பார்த்தேன். ஆனா நீ ஒரு ஆட்டக்காரனை கல்யாணம் பண்ணி போயிட்ட. ஆனா இப்ப பெரிய கோடீஸ்வரர் மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க. ஆனா நீ அந்த அம்மா சொல்லிச்சு ஏதோ சமையல்காரனும் ஹோட்டல்காரனும் அந்த மாதிரி அவனைய விரும்பி அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்கியா? சொல்லு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. என்ன ரேஞ்சிலமா பாக்குறீங்க? ஒரு 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள காட்டுமா? 10,000 15,000 காட்டுங்க. இங்க உட்காருங்க. அது நல்லா இருக்குல்ல? சிகப்பு கலர் எடுங்க. கதிரு, அந்த பேஸ்டல் கலர் கூட நல்லா இருக்குல்ல? கதிரு, என்னம்மா இங்க வந்து நின்னுட்ட? வா வந்து புடவை பாரு. மா நீங்க பாத்து வாங்குங்கம்மா. எனக்கு என்ன புடவை வாங்க தெரியுமா? அதெல்லாம் கத்துக்கணும்பா. இன்னையில இருந்து எல்லாத்தையும் பார்த்து கத்துக்கணும். இதுக்கப்புறம் ராதிகாக்கு புடவை வாங்குற மாதிரி இருந்தா நாங்களுமா வருவோம்? நீ மட்டும் தான் வரணும். இன்னைக்கு எப்படி வாங்கணும்னு பார்த்து கத்துக்கிட்டாதானே சரியா இருக்கும். வா கதிரு, நீயும் வாப்பா. இது வா கதிரு, கட்டி கொடுக்கறான். இதுல தொழில் அதிபர்னு ஒரு லட்சணம் வேற. அண்ணே இது காஸ்ட்லி தானே? அதே மாதிரி 45,000 அதுக்கு மேல 5-10 கூட இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து காட்டுங்க. ஓகே சார். அண்ணே நீங்க அந்த புடவைக்கு பில்லு போட்டுருங்க. சரிங்க மேடம். கதிரு, மாப்பிள்ளை சைடு போய் பார்க்கலாம். அதான் புடவை முடிஞ்சிருச்சுல. வா. சரிம்மா. அத்தை காசை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு இருந்தாலும் எடுங்க. வாடா. அண்ணே அதை அப்படியே கொடுத்து விட்டுருங்க. பில் கவுண்டர்ல கொடுத்துருங்க. கதிரு நீ வா. ஏய் கதிரேசா, வாயா வாயா.